ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக சிவகங்கை பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜித் குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டுட்டாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை வந்து பார்த்துருங்க. கோயிலில் செக்யூரிட்டி கார்டாக இருந்த அஜித் குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிகிதா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மதர் சிவகாமியோட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்திருப்பாங்க கோயிலுக்கு. கோயிலை சாமி வேண்டிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க காரில் இருந்திருக்கக்கூடிய நகையை காணும் அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஏன் இவர் அப்படி அஜித் குமாரை ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கோயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காரை வந்து பார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அஜித் குமார்கிட்ட சாவியை கொடுத்ததாகவும், அஜித் குமார் அவருக்கு இத்தனைக்கும் கார் ஓட்ட தெரியாதான், கூட ஒரு 4 பேரோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அந்த காரை வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. பார்க் பண்ணிட்டு சாவியை கொடுத்துருக்காங்க. இவங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்ததுக்கப்புறம் அஜித் குமார் மற்றவங்களோட ஹெல்ப் பண்ணி பார்க் பண்ணாங்க இல்லையா கார், அந்த காரில் அவங்க வச்சிருந்துருக்கக்கூடிய நகைகள் மற்றும் கேஷ் இதெல்லாம் வந்து காணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரங்க அந்த சஸ்பெக்ட்ஸ் சந்தேகப்படுற மாதிரி இருக்கவங்கள விசாரிச்சுட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித் குமார் அப்படிங்கிறவரை அடிச்சே வந்து கொண்டுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் நடந்திருக்கக்கூடிய அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோவாக ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் தேடினா கூட கிடைக்கும். அதில் வந்து ஜட்ஜி வந்து ரொம்ப காட்டமாக வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் இந்த சம்பவம் வந்து நடக்கவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனோட சிசிடிவி எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கோயிலில் தான் இது வந்து நடந்திருக்கு. கோயிலோட சிசிடிவி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோயிலோட சிசிடிவி இன்ன வரைக்கும் பப்ளிக்காக எங்கேயும் வரல. அவங்க கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணாங்கிறது தெரியல. இப்போ இந்த கேஸோட திருப்பு முனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கோயிலோட பாத்ரூம்ல இருந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோவில் ஒரு சில பேர் வந்து அஜித் குமார் வந்து அடிக்கிறத வந்து நல்லாவே வந்து பார்க்க முடிஞ்சது. அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. அந்த வீடியோவை கோர்ட்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு விட்னஸும் வந்து இருந்தார். ஸோ அந்த விட்னஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கோர்ட்டில் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஸோ 5 போலீஸ்காரங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. பட் இது ஒரு பக்கம் போக, அப்பயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்மணியை வந்து தேடிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம்ல வந்து அந்த நிகிதா அப்படிங்கிறவங்க வந்து யாராலையுமே ட்ரேஸ் பண்ண முடியல. இவங்க எங்கே போனாங்க, ஏன் நிகிதாவை பிடிக்க முடியலன்னு சொல்லி அவங்கள அப்ரோச்சே பண்ண முடியாமல் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிகிதா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அவங்க மதர் சிவகாமியோட வந்திருக்காங்க. இப்போ நிகிதா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் கோர்ட்ல ஜட்ஜி கேட்டது என்ன பண்ணா, இவர் என்ன டெரரிஸ்டா, அஜித் என்ன டெரரிஸ்டா, எதுக்கு இவ்வளோ அடி இவர் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு காயங்கள் ஏற்பட்டிருக்கு, எதில் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து பயங்கரமான அடி. அதாவது சிகரெட், அவர் உடம்புல வந்து சிகரெட்டை வச்சு டார்ச்சர் பண்ணோட அடையாளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் வந்து அஜித் கூடவே இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ்ஸில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ரெஸ்ஸில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து அஜித் பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நான் அப்பயே கவனிச்சேன் அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் கஞ்சா ஸ்மெல் அடிச்சது அப்படின்லாம் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து மீடியாவில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இனிவே நம்ம இதை பற்றி எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது. நான் மட்டும் கிடையாது, யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது கோர்ட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது. பட் மீடியாவில் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு, அவங்களே சம்மந்தப்பட்டவங்களே பேட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம், அவ்வளோதான். இந்த நிகிதா யார் அப்படிங்கிற ஒரு கொஷின்ல தான் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அப்பயே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த நிகிதாக்கு வந்து பியூரோக்ராட்டிக் லிங்க்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அரசு அதிகாரிகளே உயர்ந்த அரசு அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட இவங்களுக்கு வந்து ஏதோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நான் சொல்றது வந்து டெப்டி கலெக்டர், சப் கலெக்டர் இந்த லெவலில் நான் சொல்றேன். இதுக்கப்புறம் நமக்கு இப்ப மீடியால இருந்தெல்லாம் எதுவுமே தப்பிக்க முடியாது இல்லையா. இப்ப நிகிதாவை பத்தியான எல்லா விஷயங்களையும் வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிகிதாவுடைய ஒரு மோசமான ஒரு பின்னணியை வந்து வெளியில கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே அதாவது இந்த விஷயத்த ஓரமா நீங்க வச்சுட்டீங்கன்னா கூட, அதாவது இந்த அஜித் குமார் வந்து இறந்துட்டாரு, இந்த விஷயத்த நீங்க ஓரமா வச்சுட்டா கூட அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எல்லாமே படுமோசமா இருக்கு. அதான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். உண்மையிலேயே இந்த நிகிதா யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, டாக்டர் நிகிதா. ஆக்சுவலி முதல்ல வந்து இவங்க வந்து ஒரு டாக்டர், மருத்துவராக தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பத்திரிகைகளில் கூட நான் டாக்டர் மருத்துவர் தான் வாசித்தேன். பட் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து ஒரு பிஹெச்டி ஸ்காலர். ஸோ யூஸ்வலாக பிஹெச்டி படித்தவங்க வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் இவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃப். இவங்க அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயபெருமாள், ரிட்டையர்ட் டெப்டி கலெக்டரு. இவங்க அம்மா வந்து சிவகாமி.
அவங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமங்கலம் மதுரையை சேர்ந்த ஒருத்தவங்க தான். யார் அப்படின்னா டாக்டர் நிகிதா. ஏகப்பட்ட தவறுகள், அதாவது ஏகப்பட்ட கிரைம், பக்கா கிரைம் ஏற்கனவே வந்து பண்ணியிருக்காங்க. பல குடும்பங்களை அழிச்சிருக்காங்க இவங்க. அப்படிதான் நம்ம நேரடியாவே பழிச்சுன்னு வந்து சொல்லணும். இவங்கன்னா நான் சொல்றது நிகிதாவை மட்டும் கிடையாது. நிகிதாவோட அப்பா, நிகிதாவோட அம்மா, அப்புறம் அவங்களுக்கு நிகிதாக்கு வந்து ஒரு பிரதர் இருந்திருக்காங்க கவியரசன் அப்படின்னு சொல்லி. இவங்க எல்லாமே பக்காவா ஃப்ராடு பண்ணியிருந்திருக்காங்க. எங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 2011 அந்த டைம்க்கு நீங்க வந்து போயிடணும். அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பல பேர்கிட்ட நான் வேலை வாங்கி தரேன், அதாவது கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி லட்சமா பணம் வாங்கியிருக்காங்க. ஒரு சில நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் கூட இவங்க வாங்கி ஏமாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்க, ஏமாந்தவங்க. இப்ப எல்லாருமே வந்து மீடியாவுக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர் ஏமாந்தவங்க, நிகிதாவால பாதிக்கப்பட்ட பல பேர் இப்போ வந்து மீடியாவுக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க, கல்யாணத்துல ஏமாத்திருக்காங்க, அவங்க வேலை செஞ்ச இடத்துல எல்லாருக்கும் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் தான் இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். 2010 2011 அந்த டைம்ல வந்து இந்த ஜாப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பல பேரை, பல குடும்பங்களை அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பல பேர் லட்சமா பணம் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இவங்களுடைய பிரின்சிபல், அதாவது நிகிதாவோட பிரின்சிபலையே காசா வாங்கி ஏமாத்திருக்காங்க. இவங்களுடைய டார்கெட் யாரா இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வேலை தேடக்கூடியவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரிட்டையர் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ ரிட்டையர் ஆனவங்க வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், ரிட்டையர் ஆகும்போது ஒரு தொகையை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அந்த தொகையை ரிட்டையர் ஆனவங்க வச்சிருப்பாங்க. இப்ப ரிட்டையர் ஆனவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய பையனுக்கு வந்து வேலை கிடைக்கட்டும், என்னுடைய பேரனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கட்டும், எல்லாமே கவர்மெண்ட் வேலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய பையனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கட்டும், என்னுடைய பேரனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி டீச்சிங் வேலை, விஏஓ போஸ்ட், இந்த மாதிரி நிறைய வேலைகள்ல இவங்க ஏமாத்திருக்காங்க. இப்ப என்னுடைய பையனுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கட்டும், பேரனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி காசை கொண்டு போய் நிகிதா ஃபேமிலிட்ட வந்து கொடுத்துட்டு இவங்க வந்து ஏமாந்து போயிருக்காங்க. இதுல வந்து ஒருத்தர் சொல்றாரு, அதாவது லைஃப் ஃபுல்லா அவங்க சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் இவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. நிறைய மில்க் பிசினஸ், பால் வியாபாரம் பண்றவங்க அவங்க சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்துருக்காங்க. நிகிதாவோட பிரின்சிபலே நிகிதாட்ட கொடுத்து ஏமாந்துருக்காங்க. இதுல என்ன ஒரு சோகமான ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருமே கேட்டிருக்காங்க, பணம் எங்க வேலை வாங்கி தரணும்னா பணத்தை கொடுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து நிகிதா அண்ட் ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா முடியாது, இப்ப இல்ல அப்ப இல்ல வேலையா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. ஆக்சுவலா பணத்தை எப்படி வாங்கியிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், சிஎம் தெரியும், சிஎம்மோட பிஏ தெரியும், அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கி ஏமாத்திருக்காங்க. 5 வருஷம் 6 வருஷம் பழக்கம் இருந்தவங்க எல்லாம் அதை ஏமாத்திருக்காங்க. 5 வருஷம் 6 வருஷம் பழக்கமானாலே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கவங்களே ஏமாத்திருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க பணம், ஏன் வேலை வாங்கி தரேன் அப்படின்னா கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க சொல்லி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ, நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனா கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பியில போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆரும் என்ன இருக்கு அப்படின்னா ஓகே எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க, ஆனா முடியல. ஸோ இப்போ கூட ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா 10 நாளைக்கு முன்னாடி கூட நான் போய் நிகிதாட்ட போய் கேட்டேன். இப்போ கூட ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா ரீசெண்டா நிகிதாட்ட போய் நாங்க ஏமாந்த பணத்தை வந்து கேட்டோம். நிகிதா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கோம், நாங்க எப்படி உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை தர்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நிகிதா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எம்விஎம் கவர்மெண்ட் உமன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டா இருக்காங்க. ஸோ இப்போ அவர் பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா லட்சமா நிகிதா வந்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, நாங்க ஏமாந்த பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர்கிட்ட நிகிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, உங்கள்கிட்ட எப்படி நான் பணத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க எல்லாம் சாகிற வரைக்கும் உங்களுக்கு நான் பைசா கொடுக்க முடியாது, நீங்க முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் சொல்றது என்ன அப்படின்னா நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன், இப்ப ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நான் வந்து ஒரு பிரைவேட்ல போய் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா நிகிதாட்ட பணம் கொடுக்கறவங்க வந்து அப்பயே, அதாவது 2010 2011 வந்து ஒரு 18 லட்சம் ரூபாய் கிட்ட மொத்தமா ஏமாத்துறதா நியூஸ்ல சொல்றாங்க. அப்பயே பல லட்சங்களை பல பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இப்போ வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணத்தை வந்து அவங்க பாக்கெட்ல இருந்து கொடுக்கல, அவங்கள்ட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுனால வெளியில வந்து வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்ல வாங்கி பணத்தை வந்து நிகிதாட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நிகிதா இவங்களை ஏமாத்திட்டாங்க. ஒரு தட்ட பணத்தை வாங்கி ஒரு தட்ட வட்டிக்கு வாங்கி நிகிதாட்ட கொடுக்குறாங்க, நிகிதா இவங்களை ஏமாத்திடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க வாங்கின பணத்தை இவங்க கொடுக்கணும், இல்லைன்னா இவங்களை போட்டு அவங்க படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நிகிதாட்ட ஏமாந்த பணத்தை திரும்பி கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர்லாம் என்ன சொல்றாருன்னா
காலையில ஃபுட்டுக்கு கூட காசு இல்லாம சாப்பிடாம பல நாட்கள் பட்னியா வேலைக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ்லாம் படிக்கும்போது அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது காலையில வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போகும்போது அவங்க சாப்பிடல, ஏன் அப்படின்னு கேட்டா சாப்பிட்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிலாம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அந்த வேலைக்கு போய் வர்ற காசை வந்து நிக்கிதா வாங்கின காசை திருப்பி பண்ணணும் இல்லையா, வட்டிக்கு வாங்கின காசை அதை கொடுத்து அடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பாயிண்ட் சொன்னார். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்க வந்து அஜித் குமார் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் பாக்குறீங்க. எங்களுக்கு நடந்தது வந்து அதே மாதிரிதான் நடந்திருக்கு. எங்க வாழ்க்கையையும் இவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க, எக்கனாமிக்கலா பினான்சியலா ரொம்ப காலி பண்ணிட்டாங்க, நாங்களும் தவிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, அப்ப வந்து ஏமாத்துனாங்க, அப்ப வந்து இவங்களை ஜெயில தூக்கி போட்டிருந்தோம்னா இன்னைக்கு இது நடந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. சரி, இது வந்து ஜாப் ஸ்கேம் இது மட்டும் தான் பண்ணிருக்காங்களா அப்படின்னா இல்ல, மேரேஜ் திருமண மோசடி அப்படிங்கிறதையும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவரால ஏமாந்த ஒரு ஆண் என்ன சொல்றாரு, ஒரு ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, அதாவது முன்னாள் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க குடும்பமே பக்கா ஃப்ராட் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களால நிக்கிதா அண்ட் ஃபேமிலியால ஏமாந்தவங்க எல்லாருமே வெளியே வர வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே பல பேர் பல இடங்கள்ல அக்யூசேஷன்ஸ் அலிகேஷன்ஸ் எல்லாமே மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிக்கிதா அவங்க அம்மா இருக்கும்போது பப்ளிக் வந்து அவங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க தான் நிக்கிதா அண்ட் ஃபேமிலின்னு சொல்லி. ஏன்னா நிக்கிதா வந்து அவங்க வீடு பூட்டிட்டு எங்கேயோ போனதா சொல்றாங்க. பப்ளிக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஃபேமிலி வந்து ஸ்பாட் பண்ணி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நிக்கிதா அவங்க அம்மாலாம் சேர்ந்து டிரைவர் 3 பேர் என்ன செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்களாம். ஸோ அந்த லெவலுக்கு நிக்கிதாவை தேடிட்டு இருந்திருக்காங்க. பட் அதே நிக்கிதா தான் இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஓடி போயிடுவாங்க, இல்லை அன்னைக்கு நைட்டு வந்து ஓடி போயிடுவாங்க. ஓடி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைவர்ஸ் வேணும். ஏன்னா கல்யாணம் பண்ணா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கணும். ஒய்ஃப் தனியா போயிட்டாங்கன்னா ஸோ டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் டைவர்ஸ்க்குலாம் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டைவர்ஸ்க்கு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டைவர்ஸ்க்கு நான் சைன் பண்ணணும் அப்படின்னா இத்தனை லட்சத்தை கொடு அப்படின்னு சொல்லி காசை வாங்கி ஏமாத்துறது. இந்த மாதிரி கடைசி ஒரு 20 வருஷத்துல ஒரு 5 பேரை ஏமாத்திருக்காங்களாம். ஸோ இதுல பல லட்சங்களை ஏமாத்திருக்காங்க. ஒருத்தர்லாம் பிரஸ்ல வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த குடும்பமே பக்கா ஃப்ராடு, இந்த குடும்பம் இவங்கெல்லாம் வந்து நகையை கார்ல வச்சு ஏமாறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ அதை நான் கடைசியா சொல்றேன், ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன். சரி, இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இவங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லாரு கூடயுமே வந்து ஒரு ரிஃப்ட் இருந்துட்டே இருக்குமா. மற்றவங்களோட ஒப்பீனியனை கொஞ்சம் கூட இவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்களா. முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து வேர்பலா அபியூஸ் பண்றது, அதாவது கண்ணா புண்ணான்னு திட்டுறது, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மென்டலி மனசளவுல பாதிக்கப்படுற அளவுக்கு இவங்க நடந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2024 திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷனே கொடுத்திருக்காங்க. இவங்களை தயவு செஞ்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க, எங்களுக்கு இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த காலேஜுக்கு வந்து திரும்பி வந்து எங்க டிசிப்ளின் ஆக்ஷன் இந்த லேடி மேல எடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் அவங்க மாற்றப்படவில்லை, அதே மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ மேபி அங்கே அட்ரஸ் பண்ணியிருந்தாலாவது இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போட்டோம். ஆக்சுவலாக என்ன நடந்ததா சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவங்களுடைய மதர் 2 பேரும் தான் கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. நிக்கிதா அண்ட் சிவகாமி அவங்களுடைய அம்மா 2 பேரும் தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மாவால வந்து பார்த்தோம் அப்படின்னா நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீல் சேரை வச்சு கூட்டு போற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இவர் இறந்து போன அஜித் குமார் வந்து அவங்க அம்மாவை வீல் சேர்ல வந்து கூட்டு போறதுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணியிருக்காரு போல. ஸோ அதுக்கு வந்து அஜித் குமார் வந்து 500 ரூபாய் கேட்டிருக்காராம். இவங்க வந்து நிக்கிதா வந்து 500 ரூபாய்லாம் தர முடியாது, 100 ரூபாய் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காவே ஏதோ அவங்க வந்து பிரச்சனை நடந்ததா வந்து சொல்றாங்க. ஸோ 100 ரூபாய் கொடுத்துட்டாங்க. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதுல வந்து நிக்கிதாக்கு வந்து ஈகோ பயங்கரமா கிளாஷ் ஆயிடுச்சு. அஜித் குமாருக்கு வந்து ஒரு லெசனை டீச் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தனக்கு தெரிந்த ஆட்களை வச்சு வேணும்னே அஜித் குமாரை பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எதுக்காக அஜித் குமார் அதுக்காக கொல்லணும்? ஏன்னா அடிக்கடினு அடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. 5 பேரை வச்சு 5 போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 போலீஸ் எல்லாம் வச்சு எதுக்காக அடிக்கணும் அடிச்சு கொல்லணும் அப்படிங்கறதான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இதா வந்து இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க நகையே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிக்கிதாக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெப்டி கலெக்டர்லாம் தெரியும், டிஎஸ்பி தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து பயன்படுத்தி தான் அஜித் குமாரை அவங்களோட ஈகோ கிளாஷ், அவங்களுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸை பத்தி அப்படிங்கிறத எனக்கு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இல்ல எனக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா, ஓகே இப்ப நகைக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா, அப்ப போலீஸ் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு. அப்ப உண்மையிலேயே நகை வந்து இருந்துச்சா, அந்த நகையை இப்ப யார் எடுத்தா, அந்த நகை உண்மையிலேயே அஜித் தான் எடுத்தாரா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா மொத்த கேள்விக்குமே அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ அதை தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நிக்கிதாட்ட அந்த கார்ல நகையே கிடையாது அப்படிங்கறதான் நிறைய பேருடைய ஒரு பெரிய ஒரு பேச்சா வந்து இருக்கு. அப்ப நகை இருந்துச்சு அப்படின்னா அந்த நகை எடுத்தது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஸோ நீங்க நினைக்கிறீங்க அந்த நியூஸை பத்தி அப்படிங்கிறத எனக்கு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.